இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, கோவக்காய் 200 கிராம். கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுப்போம். அடுத்து ஆஃப் கப் தேங்காய் எடுத்துக்கலாம். குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துப்போம். கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் ஆட் பண்ணி இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இதில் வரமிளகா ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுடுவோம். ஒரு பேனில் ஆஃப் கப் கோகோனட் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். இதைய அது கூட ஆட் பண்ணி இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா பவுடர் ஆகணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 3 ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு ஆட் பண்ணிடுவோம். பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இது இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கோவக்காய் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம சுவையான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பொரியல் ரெடி.